வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மா உன் மேலே எதுக்காக கடும் கோபத்தோடு வந்திருக்கேன்னு யோசிக்கிறியா? பின்ன என்ன, நான் பல முறை உன்கிட்ட இதை செய்யாதன்னு எதை சொல்கிறேனோ அதைத்தான் மறுபடியும் மறுபடியும் செய்கிற. சில விஷயங்கள் உன் கடந்த கால வாழ்க்கையில் கசப்பானதாகவும் கஷ்டமானதாகவும் நடந்துருச்சு தான். நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அதையே நினச்சி நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. எல்லாம் சரியாயிரும், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு நீ தைரியமாக முன்னேறிப்போ. உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்குறேன்னு நான் சொன்ன பிறகும் இப்படி நீ இல்லாததையும் பொல்லாததையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா ஒரு தாயாக எனக்கு கோபம் வரத்தானே செய்யும். பல முறை உனக்கான பல விஷயங்களை சரி செஞ்சு கொடுத்த நான் இந்த முறை மட்டும் உன்னை காப்பாற்றாமல் இப்படியே விட்டுடுவேன்னு யோசிக்கிறாயா என்ன? எல்லாமே சரியாகும். உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் வெற்றியையும் கொண்டு வரும். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ தொடங்குற அனைத்து நற்காரியங்களிலும் இந்த வராகி உனக்கு வெற்றியே கொடுப்பேன். என் துணை உனக்கு என்றும் எப்போதும் இருக்கும்போது நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம் என் செல்லமே. கவலையை விட்டுட்டு மன நிம்மதியோடு இரு. உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. எல்லா தருணத்திலும் நீ ஒரு விஷயத்தை மட்டும் நம்பு. இந்த வராகி உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே செய்வேன்னு நம்பினா அதுவே போதும் என் செல்லமே. ஏன்னா நீ மனசில் இப்போ சுமந்துக்கிட்டு இருக்க வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி கடைசி நிமிஷத்தில் கூட உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் யார் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை ஒரு வழி செய்யாமல் நான் விடமாட்டேன். யார் உன் வாழ்க்கையில் ஆடிக்கிட்டு இருக்க ஆட்டத்தை எல்லாம் முடிச்சு வச்சு நான் ஆடப்போகிற ஆட்டத்தை அனைத்தையும் துவங்கி வைக்க போகிறேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்தும் மனிதர்களையும் உன்கிட்ட சண்டை போடுறவங்களையும் உன்னுடைய எதிரியாக நினச்சி வேலை செய்கிறவங்களையும் யோசிக்கவோ மனம் குழம்பவோ வேண்டாம். இந்த வராகி துணையோட உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. இதுவரைக்கும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்துட்டேன். இனிமே நீ ஒருபோதும் எதையும் இழக்கும்படியான சூழ்நிலை வரவே வராது. நீ இழந்ததையும் கூட புதுசாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன் என் செல்லமே. மகிழ்ச்சியே இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல மாற்ற போகிறேன். நிச்சயமாக இனி உனக்கு வெற்றி கிடைக்கும். நான் என்றுமே உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன்னை அலட்சியமாக நினைக்கிறவங்களையெல்லாம் துணிஞ்சு தைரியமாக தூக்கி எறிஞ்சிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்களோடு இணைந்து உன் வாழ்க்கை பயணத்தை வாழத் தொடங்கு. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டுமே உன்னை சுற்றி இருக்கும்போது உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அல்லவா? உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதில் நீ உறுதியாக இருக்கும்போது கண்டிப்பாக நீயே ஜெயிப்ப. உன்னை பலவீனமாக்கும் அளவுக்கு உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பெருசாக யோசிக்காதே. உன் எண்ணத்திலும் செயலிலும் நீ உறுதியாக இருக்கும்போது தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செய்யும்போது நானே உனக்கு உற்ற துணையாக இருப்பேன். நடப்பது எதுவுமே உன் கைகளில் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. எல்லா விஷயங்களும் நல்லதாக இருக்கும்படியும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்படுறதை நீ பார்த்தும் கூட உனக்கும் வாழ்க்கையில் கஷ்டன்றது வரும் போகும்னு தெரிஞ்சும் கூட அதை பற்றி யோசிக்காம தவறான விஷயங்களை செய்ய நினைக்காதே. தவறு செஞ்சவங்களும் தப்பு செஞ்சவங்களும் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் தீங்கு செய்யாமல் எப்போதும் உன் வாழ்க்கையை நேர்மையானதாக நிறைவானதாக வாழ பழகு. நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் மனம் தளரவோ சோர்ந்து போகவோ கூடாது என் செல்லமே. உறவுகள் எப்போதுமே ரெண்டு விதமாக மட்டும்தான் இருக்காங்க. சில மனிதர்கள் அன்பை கொடுப்பாங்க, சில மனிதர்கள் அனுபவத்தை கொடுப்பாங்க. அன்பை தரும் மனிதர்களை மனசில் சுமந்துக்கிட்டு அவங்கள உன் கூட வச்சுக்கோ. அனுபவத்தை தரும் கெட்டவர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி தூக்கி எறிஞ்சிடு. கண்டிப்பாக உன் கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுக்குறேன். எப்போதும்
மனசுல தெளிவோட தைரியமாக இரு. உன் வேலைகளையும் உன் கஷ்டத்தையும் உன்னுடைய கடன் பிரச்சனைகளையும் உன்னுடைய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான செல்வமான சந்தோஷமான வாழ்க்கைய உன் கைகளில் நானே கொடுப்பேனே செல்லமே. பல விஷயங்களையும் யோசிச்சு மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம எல்லாமே நல்லதுக்கே, எல்லாமே சரியாயிரும் நினச்சி சந்தோஷமாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும் என் செல்லமே. உன்னை நோக்கி வருவது யாராக இருந்தாலும் என்னை தாண்டி தான் உன்னை தொட முடியும். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை என்னை தாண்டி வரும்படி நான் விட்டுடுவேனா என்ன? எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை உன்னை நோக்கி வந்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. அது எந்த வகையிலும் உன்னை தீண்டாத அளவுக்கு, உனக்கு துன்பத்தை தராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் இந்த வராகி அம்மா என் பொறுப்பில் விட்டுட்டு நீ முன்னேறி போய்கிட்டே இரு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டியாக நான் இருந்து உன் கஷ்டங்களை தீர்த்து உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் சில மனிதர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களே, உன்னை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துறாங்களே நினச்சி கவலைப்படவோ கண்ணீர் வடிக்கவோ வேண்டாம். யாருக்கு எதை எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி நான் புரிய வைக்கிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதையும் நானே நடத்தி தர்றேன். அது வரைக்கும் பொறுமையாக தைரியமாக இரு. எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நீ நம்பிக்கை வைக்கும்போது உன் வாழ்க்கையை நல்லபடியாக நானே மாற்றி காட்டுவேன் செல்லமே. இத்தனை நாளாக நீ அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு காலம் வரப்போகுது. வாழ்க்கையில ஒரு விஷயம் உனக்கு கிடைப்பதற்கும் கிடைக்காமல் தள்ளி போவதற்கும் கூட காரணம் இருக்குன்னு நான் சொன்னேன் அல்லவா? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாமே நன்மைக்கே நம்பினாதான் உனக்கான நல்லதை என்னால் சுலபமாக நடத்தி கொடுக்க முடியும். வாழ்க்கையில ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் பார்க்காத மனிதர்கள் யாருமே இல்லை. அதனால நீ மனம் துவண்டு போகாமல் உற்சாகத்தோடு இரு. உன் மனச்சிறையில் நீ பூட்டி வச்சிருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராகி விட்டேன் செல்லமே. நீ ஆசைப்பட்ட, நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையில இதுவரை நடந்ததையெல்லாம் விட்டுடு. இனி நடக்க போறது நல்லதாகவே இருக்கும்னு முழுசா நம்பினா எந்த தடுமாற்றமும் இல்லாம நீ வெற்றிகளை முழுவதுமாக அனுபவிக்க முடியும் என் செல்லமே. உன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்களும் உன்னுடைய நன்மைகளும் சேர்ந்துதான் இப்போ உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைக்க போகுது. நானும் உன்னை காப்பாற்றி உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன். நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் யாவிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் நீ எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ புதுசாக பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, உனக்கு எவ்வளவு வருமானம் வர்றதா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட சொல்றதுனால உனக்கு பைசா பிரயோஜனம் கிடையாது. யாரிடமும் எதுவும் சொல்லாம வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிச்சு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருந்தினா அதை பார்க்குறவங்க தானாகவே எல்லாத்தையும் புரிந்து மரியாதை கொடுப்பார்கள்.